ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு குக்கிங் மட்டும்தான் பார்க்க போகிறேங்க. நைட்டு சாப்பாடு செஞ்சுருக்கேன். சப்பாத்தியும் அப்புறமாட்டி முட்டை கிரேவியும் செஞ்சுருக்கேன். அப்புறமாட்டி அடுத்த நாள் காலையிலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். மற்றபடி க்ளீனிங்கோ இல்லாட்டி வேறு எந்த மாதிரி ஒரு இதுவுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்காது. ஒன்லி குக்கிங். நாங்கள் இன்றைக்கி மதிய சாப்பாடு 12 மணிக்கெலாம் சாப்பிட்டோம். வெளியில் போயிருந்தோம், அதனால் 12 மணிக்கெலாம் சாப்பிட்டோம். அதனால் நைட்டு சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி தம்பி சொன்னான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் நைட் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நைட் சாப்பாடுக்கு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான். முட்டை கிரேவிக்கு முட்டை வேக வச்சுட்டேன். இப்போ கிரேவிக்கு அரைச்சிடலாமா. என்னென்னலாம் அரைச்சிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறமாட்டி சைடு தக்காளியுமே அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் வதக்குறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் அப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அப்புறமாட்டி இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை ஃபுல்லாக சைடு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை இதில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வச்சுருங்க. தக்காளி நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமாட்டி நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் எல்லாத்துலேயுமே இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மூடி போட்டு கூட வச்சுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அது நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமாட்டி இதில் என்னென்ன மசாலாலாம் போடணும் அப்படின்னா, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, கறி மசால் பொடி. நான் அளவு எதுக்குமே சொன்னதே இல்லை இது வரைக்கும். சும்மா ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் இந்த மாதிரி அளவுக்கு நான் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு மசாலா ஐட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எல்லாமே போட்டுக்கோங்க. காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி முட்டையை அப்படியே சேர்க்காமல் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். சில பேர் இந்த 2ஆக கட் பண்ணி மசாலாலாம் போட்டு அப்புறமாட்டி கூட கிரேவியில் சேர்ப்பாங்க. நான் அப்படியே முட்டையை 2ஆக கட் பண்ணி அப்படியே கிரேவியில் சேர்க்க போகிறேன் நான். எல்லா முட்டையும் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கிரேவியுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. முட்டையை திருப்பி போட்டுறாதீங்க, இப்படியே இருக்கட்டும். இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். திருப்பி போட்டிங்க அப்படின்னா மஞ்சக்கரு கரைஞ்சிரும். அதனால் இப்படியே வச்சுட்டு மேலே கொஞ்சம் அந்த கிரேவி எடுத்து மேலே மட்டும் கொஞ்சம் ஊற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த கிரேவியில் உள்ள சாறு எல்லாமே முட்டைக்குள்ளெல்லாம் இறங்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அப்புறம் மேலே கொத்தமல்லி இலை எதனாலும் நீங்கள் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். கிரேவி செஞ்சு முடிச்சுட்டேன். சைடு சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துகிட்டேன். சப்பாத்தி செய்கிற மாதிரி வீடியோ எதுவும் காட்டலை. ஆல்ரெடி நான் சப்பாத்தி செய்கிறதெல்லாம் நிறையா வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நைட் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமாட்டி நாங்கள் எல்லாம் தூங்கிட்டோம். காலைல எழுந்துச்சி இன்றைக்கி என்னடா சாப்பாடு செய்யலாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா காய்கறி எல்லாமே வீட்டில் காலியாக போயிருந்தது. இனிமேல் தான் வாங்கணும். சரி சிம்பிளாக என்னடா செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். லெமன் ரைஸ் போட்டால் லெமன் வேணும். புளியோதரை இப்போ போன வாரம் நான் போட்டிருந்தேன். அதனால் சரி வேறு ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சரி நெட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த அரிசி பருப்பு சாதம் தான் பார்த்தேன். சரி அதுவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இது ரெண்டுமே நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய்லாம் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். நான் இடிக்கல்ல தான் அரைச்சிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு ஒரு அரை ஸ்பூன், அப்புறமாட்டி நான் ஒரே ஒரு வத்தல் தான் சேர்த்துருக்கேன். அப்புறமாட்டி கூட ஒரு 4-5 பூண்டு இதெல்லாம் நல்லா உரலில் வச்சு தட்டிக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கணுன்னா கூட அரைச்சிக்கோங்க.
அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட வந்து நான் மஞ்சப்பொடி போடணும். நான் மஞ்சப்பொடி வந்து போட மறந்துட்டேன். அப்புறமாட்டி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் மஞ்சப்பொடி போட்டுருங்க. நான் வந்து குக்கர் விசில்லாம் போனக்கப்புறமாட்டி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னடா இந்த ஒயிட் கலர்லேயே இருக்குது, எல்லோ கலரில் வரல. அப்புறம் தான் யோசித்தேன், ஓ மஞ்சப்பொடியே நம்ம போடல அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுருங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி நம்ம அரிசி பருப்பு வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வந்து நல்லா அரிசியை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு வந்து குலையாமல் உதிரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அரிசி பருப்பு சாதம் செய்கிறேன். அதனால் எனக்கு எப்படி வரும்னு தெரியல. நான் அப்புறமாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு நீங்கள் இறக்கிடுங்க. விசில்லாம் போனக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுவீங்கள்ல, அப்போ வந்து நீங்கள் மாற்றி வச்சுருங்க. விசில் போகிற வரைக்கும் அதே அடுப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா குழஞ்சிரும். அதனால் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண உடனே நீங்கள் வந்து வேறு ஒரு அடுப்பில் வந்து மாற்றி வச்சுருங்க. இப்போ இதுக்கு நான் சைடிஷ் வந்துட்டு மீன் மேக்கரில் கீமா செய்ய போகிறேன். அரிசி பருப்பு சாதமும் சரி, இந்த கீமாவும் சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். மீன் மேக்கர் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சக்கப்புறமாட்டி, சுடு தண்ணியில் போட்டு வச்சக்கப்புறமாட்டி நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட வந்து சின்ன தக்காளி போட்டுக்கோங்க, பெரிய தக்காளிலாம் வேணாம். சின்ன தக்காளி 1 தக்காளி போதும். போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும். நீங்கள் இந்த அரிசி பருப்பு சாதம் அப்புறமாட்டி இந்த கீமா மசாலாலாம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். நெட்டில் பார்த்தா ட்ரை பண்ணுறேன். எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியாக வந்து சொல்கிறேன். இப்போ இதுக்கு போடக்கூடிய மசாலா வந்து மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி வந்து 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வேக விடுங்க. மசாலாலாம் வாசனைலாம் போகட்டும். நல்லா வெந்தக்கப்புறமாட்டி நம்ம வந்து 1க்கு 2 அரைச்சி வச்சுருக்கோம்ல மீன் மேக்கரு, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா அப்போ தான் அந்த மீன் மேக்கரில் வந்து நல்லா இறங்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இது ஆல்ரெடி வந்து குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் போல். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வந்து வெந்து வரட்டும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்துட்டு மிளகு பொடி, ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து நான் காலையில் மதியத்துக்கு 2க்குமே சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா காய்கறி எல்லாம் இன்னும் வாங்க போனோம். மதியம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், தனியாக எனக்கு ஒருக்கா செய்யணுமே அப்படிங்கிறக்காக 2 பேத்துக்கும் சேர்ந்தே வந்து இந்த கீமா மசாலாவும் அரிசி பருப்பு சாதமும் செஞ்சுட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 2ம் ட்ரை பண்ணுறோம். சாப்பிட்டும் பார்க்கோம், வீட்டில் செய்யவும் செஞ்சோம். சூப்பராக வந்திருந்தது. சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் மஞ்சப்பொடி மட்டும் நீங்கள் எல்லோரும் போட்டுருங்க. என்னமா தப்பு பண்ணிடாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்கும். மற்றபடி எல்லோ கலரில் வராது. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.